பெற்றாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு அருமையாக இருக்கிறபடியால் மகனே மகளே கனம் பெற்றாய். கனமானது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அந்த கனம் ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதருக்கு கனம் கிடைக்கிறது என்றால் அவன் பதவி, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய வசதியை பொறுத்து, அவர்களுடைய காரியங்களை வைத்து தான் என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இடத்துல கனம் கிடைக்கிறது, கனம் கிடைக்காதது அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் இடத்துல அப்படி கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் எப்பொழுதும் கனம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் பார்வைக்கு அருமையானபடியால் நாம் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். மனிதன் நம்மளை கனப்படுத்தாட்டி பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை கனப்படுத்தாட்டி பரவாயில்ல, ஆனால் நம்மளை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீ கனம் பெற்றாய் அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்க்குறோம் பாருங்க.